பணம் வருது, ஆனால் தங்க மாட்டேங்குதுன்னு கவலைப்படுறீங்களா? குபேரனோட அருள் ஒருவருக்கு கிடைச்சா அவர் வாழ்க்கையில் வறுமைன்ற பேச்சே இருக்காதுங்க. அந்த குபேர ரகசியத்தை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். குபேரன் யார்? அவர் வெறும் செல்வத்தின் அதிபதி மட்டும் இல்லைங்க, சிவபெருமானின் நெருங்கிய நண்பர், வடக்கு திசையின் காவலர். வீட்டில் செய்ய வேண்டிய 5 மாற்றங்கள் என்னன்னு சொல்கிறேன் கேளுங்க. வடக்கு திசை. வடக்கு திசை வீட்டின் வடக்கு திசையில் தூய்மையாக வச்சுருக்கணும். அங்கு குபேரனுக்கு பிடிச்ச பச்சை நிற செடிகளை வளர்க்கலாம். குபேர முத்திரை. தியானம் செய்யும்போது குபேர முத்திரையை பயன்படுத்துவது ரொம்ப நல்லதுங்க. இது மன தைரியத்தையும் பண வரவையும் தரும். மஞ்சள் மற்றும் குங்குமம். நிலைவாசல்ல மஞ்சள் பூசி குங்குமம் வைப்பதன் மூலம் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்குங்கிறது நம்பிக்கைங்க. உப்பு தீபம். வெள்ளிக்கிழமை உப்பு தீபம் ஏற்றுவது குபேரனுக்கு மிகவும் பிடிச்ச ஒரு செயலுங்க. தானம். உழைப்பவர்களுக்கு கொடுக்கும் கூலியும் ஏழைகளுக்கு செய்யும் தானமும் குபேரனை நிறைய பேரோட கேள்வி என்னன்னா, நாங்கள் ரொம்ப உழைக்கிறோம் ஆனால் கையில் காசு நிற்கலை அப்படிங்கிறது தான். இதற்கு காரணம் நம்ம வீட்டில் இருக்கிற சில சின்ன சின்ன வாஸ்து குறைபாடுகள் தாங்க. குபேரனோட அருளை பெற நம்ம செய்ய தவறுற சில விஷயங்களும் தான். குபேர பகவான் யாருக்கு தெரியுமா வரம் கொடுப்பாரு? யாரு தன்னோட வீட்டை சுத்தமாக வச்சுருக்காங்களோ, யார் மற்றவங்களுக்கு துரோகம் பண்ணாமல் உழைக்கிறாங்களோ அவங்க கிட்ட தாங்க குபேரன் தங்குவார். குறிப்பாக உங்கள் வீட்டின் வடக்கு பக்கம் குப்பை கூலம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அங்கே ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணீர் ஊற்றி அதில் பச்சை கற்பூரம் போட்டு வைங்க. அந்த வாசனை குபேர பகவானை ஈர்க்குங்க. நம்ம வீட்டில் செல்வம் செழிப்பாக இருக்குங்க. நன்றி. நம்ம சேனலில் செல்வ வளம் செழிக்கிறதுக்காக குபேரலிங்கம் அப்படின்ற ஒரு பாட்டு போட்டிருக்கேன். அந்த பாடலை நீங்கள் தினமும் கேட்டுட்டு வாங்க. அதில் ஒரு சில விஷயங்கள் எப்பப்போ கேட்டால் நல்லதுன்றதையும் போட்டிருக்கேன். அதையும் போய் கேட்டுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.